அனைவருக்கும் வணக்கம். பாடம் 6 பரிணாமம் அப்படின்ற பாடத்துல இருந்து கடந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போறோம். கேள்வி எண் 1, தக அமைப்பு பரவலை வெளிப்படுத்தும் ஆஸ்திரேலிய மார்சுப்பியல்களின் சரியான குழு தொகுப்பை தேர்ந்தெடுக்கவும். 2023 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 லெமுர் எறும்பு தின்னி ஓநாய், 2 டாஸ்மேனியன் ஓநாய் பாப்காட் மார்சுப்பியல் எலி, 3 நம்பட் புள்ளிகள் கொண்ட கஸ்கஸ் பறக்கும் பலாஞ்சர், 4 எலி பறக்கும் அணில் டாஸ்மேனியன் புலி பூனை. சரியான பதில் 3 நம்பட் புள்ளிகள் கொண்ட கஸ்கஸ் பறக்கும் பலாஞ்சர். கேள்வி எண் 2, சராசரி பண்பு மதிப்பை தவிர அதிக தனிநபர்கள் குறிப்பிட்ட பண்பு மதிப்பை அடையும் இயற்கை தேர்வு எதற்கு வழிவகுக்கிறது? 1 சீரற்ற மாற்றம், 2 நிலைப்படுத்தும் மாற்றம், 3 இலக்கு நோக்கிய திசை மாற்றம், 4 உடைத்தல் முறை மாற்றம். சரியான பதில் 3 இலக்கு நோக்கிய திசை மாற்றம். கேள்வி எண் 3, பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அல்ல? பென்குயின் மற்றும் டால்பின்களின் துடுப்புகள் அமைப்பொத்த உறுப்புகளின் ஜோடி. 2 செயலொத்த அமைப்புகள் குவி பரிணாமத்தின் விளைவாகும். 3 சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மற்றும் உருளைக்கிழங்கு ஒப்புமையின் எடுத்துக்காட்டு. 4 உறுப்பு ஒற்றுமை பொதுவான மூதாதையரை குறிக்கிறது. சரியான பதில் 1 பென்குயின் மற்றும் டால்பின்களின் துடுப்புகள் அமைப்பொத்த உறுப்புகளின் ஜோடி அப்படின்றது உண்மை அல்ல, மற்ற மூன்றுமே உண்மையானது. கேள்வி எண் 4, ஒரு மக்கள் தொகையில் நிறுவனரின் விளைவுக்கு வழிவகுக்கும் காரணி எது? 2021 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 மரபணு மறுசீரமைப்பு, 2 திடீர் மாற்றம், 3 மரபணு நகர்வு, 4 இயற்கை தேர்வு. சரியான பதில் 3 மரபணு நகர்வு. கேள்வி எண் 5, பின் வருவனவற்றை பொருத்துக. 2021 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. தக அமைப்பு பரவல் களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக எதிர்ப்பு வகைகள் தேர்வு செய்யப்படுதல். குவி பரிணாமம் மனிதன் மற்றும் திமிங்கிலத்தின் முன் கைகளின் எலும்புகள். விரி பரிணாமம் பட்டாம்பூச்சி மற்றும் பறவையின் இறக்கைகள். மனிதனால் தூண்டப்பட்ட பரிணாமம் டார்வின் ஃபின்ச்சுகள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பங்களிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். சரியான பதில் 4, 4, 3, 2, 1. இங்கே நாம பொருத்தி வச்சிருக்கோம். தகமைப்பு பரவல் டார்வின் ஃபின்ச்கள், டார்வின் குருவிகள் அப்படின்னு சொல்றோம். குவி பரிணாமம் பட்டாம்பூச்சி மற்றும் பறவையின் இறக்கைகள். விரி பரிணாமம் மனிதன் மற்றும் திமிங்கலத்தின் முன் கைகளின் எலும்புகள். மனிதனால் தூண்டப்பட்ட பரிணாமம் களைக்கொல்லிகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் அதிகப்படியான பயன்பாடு காரணமாக எதிர்ப்பு வகைகள் தேர்வு செய்யப்படுதல் அப்படின்றது சரியான பொருத்தம். கேள்வி எண் 6, பென்குயின் மற்றும் டால்பின்களின் துடுப்புகள் எதற்கு எடுத்துக்காட்டுகள்? 2020 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 குவி பரிணாமம், 2 தொழில்துறை மெலானிசம், 3 இயற்கை தேர்வு, 4 தகமைப்பு பரவல். சரியான பதில் 1 குவி பரிணாமம். கேள்வி எண் 7, மனிதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மாற்றங்களால் பரிணாமம் அடைந்த உயிரினங்களின் சரியான எடுத்துக்காட்டுகள் பின்வருவனவற்றில் எது அல்லது எவை? 2020 ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. A கலப்பகஸ் தீவுகளின் டார்வின் ஃபின்ச்சுகள், B களைக்கொல்லி எதிர்ப்பு களைகள்,
சி மருந்து எதிர்ப்பு யூகாரியோட்டுகள், டி நாய்கள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட வீட்டு விலங்கு வகைகள். 1 ஏ மற்றும் சி, 2 பி சி மற்றும் டி, 3 டி மற்றும் 4 பி மற்றும். சரியான பதில் 2 பி சி மற்றும் டி. பி களைக்கொல்லி எதிர்ப்பு களைகள், சி மருந்து எதிர்ப்பு யூகரியோட்டுகள், டி நாய்கள் போன்ற மனிதனால் உருவாக்கப்பட்ட வீட்டு விலங்கு வகைகள். கேள்வி எண் 8. பரிணாமத்திற்கான கருவியல் சான்று யாரால் மறுக்கப்பட்டது? 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 ஆல்பிரட் வாலஸ், 2 சார்லஸ் டார்வின், 3 ஒப்பாரின், 4 கார்ல் ஆர்னஸ்ட் வான் பேயர். சரியான பதில் கார்ல் ஆர்னஸ்ட் வான் பேயர். கேள்வி எண் 9. தனது சோதனைகளிலிருந்து எஸ் எல் மில்லர் ஒரு மூடிய குடுவையில் பின் வருவனவற்றை கலந்து அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்தார். 2020ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 800 டிகிரி செல்சியஸில் CH3, H2, NH4 மற்றும் நீராவி. 2 600 டிகிரி செல்சியஸில் CH4, H2, NH3 மற்றும் நீராவி. 3 600 டிகிரி செல்சியஸில் CH3, H2, NH3 மற்றும் நீராவி. 4 800 டிகிரி செல்சியஸில் CH4, H2, NH3 மற்றும் நீராவி. சரியான பதில் 4 800 டிகிரி செல்சியஸில் CH4, H2, NH3 மற்றும் நீராவி. அம்மோனியா, ஹைட்ரஜன், மீத்தேன் மற்றும் நீராவி அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 10. பூமி உருவான எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரகத்தில் வாழ்க்கை தோன்றியது? $50 மில்லியன் ஆண்டுகள், 2 500 மில்லியன் ஆண்டுகள், 3 50 பில்லியன் ஆண்டுகள், 4 500 பில்லியன் ஆண்டுகள். சரியான பதில் 2 500 மில்லியன் ஆண்டுகள். கேள்வி எண் 11. பரிணாமத்திற்கான கருவியல் சான்று யாரால் முன்மொழியப்பட்டது? 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 1 கார்ல் ஆர்னஸ்ட் வான் பேயர், 2 சார்லஸ் டார்வின், 3 ஆல்பிரட் வாலஸ், 4 ஆர்னஸ்ட் ஹேக்கல். சரியான பதில் 4 ஆர்னஸ்ட் ஹேக்கல். கேள்வி எண் 12. 1891இல் ஜாவாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஹோமினிட் புதைபடிவம் இப்போது அழிந்துவிட்டது. சுமார் 900 சிசி மண்டை ஓட்டு திறன் கொண்டது எது? 1 நியாண்டர்தல் மனிதன், 2 ஹோமோ சேப்பியன்ஸ், 3 ஆஸ்ட்ரலோபித்திகஸ், 4 ஹோமோ எரக்டஸ். சரியான பதில் 4 ஹோமோ எரக்டஸ். கேள்வி எண் 13. ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் ஒரு புள்ளியில் தொடங்கி மற்ற வாழ்விடங்களுக்கு பரவுவதன் மூலம் வெவ்வேறு சிற்றினங்களின் பரிணாம வளர்ச்சி நிகழ்வு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 2020ஆம் ஆண்டு கோவிட் காலத்தில் கேட்கப்பட்ட கேள்வி. 1 கூட்டு பரிணாமம், 2 இயற்கை தேர்வு, 3 தகவமைப்பு பரவல், 4 திடீர் மாற்றம். சரியான பதில் 3 தகவமைப்பு பரவல். கேள்வி எண் 14. ஒரு மரபணு இடத்தில் 2 அல்லீல்கள் கேபிட்டல் ஏ மற்றும் ஸ்மால் ஏ உள்ளன. ஓங்கு அல்லீல் கேபிட்டல் ஏயின் அதிர்வெண் 0.4 ஆக இருந்தால் மக்கள் தொகையில் ஹோமோசைகஸ் ஓங்குத்தன்மை செலுத்தும், ஹெட்ரோசைகஸ் மற்றும்
ஹோமோசைகஸ் ஒடுங்குத்தன்மை தனிநபர்களின் அதிர்வெண் என்னவாக இருக்கும்? 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்விக்கு அந்த கணித சூத்திரம் p² + 2pq + q² அப்படின்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஏ அல்லீலோடைய அதிர்வெண் 0.04 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஸ்மால் ஏ உடைய அதிர்வெண் 0.6 இருக்கும். 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ஏ உடைய அதிர்வெண் 0.6 இருக்கும். இப்ப பி 0.4 அப்படின்னா Q 0.6. இப்ப இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி p² + 2pq + q² அப்படின்ற ஃபார்முலாவை பயன்படுத்தி இதற்கான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும். ரொம்ப எளிமையான ஒண்ணுதான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 14வது கொஸ்டின். சரியான பதில் 3.16 ஹோமோசைகஸ் டாமினன்ட், 0.48 ஹெட்ரோசைகஸ், 0.36 ஹோமோசைகஸ் ரெசசிவ். இப்ப இங்க 6 எடுத்திருக்காங்க. 6 6 36. இங்க 4 × 6 சாரி 4 × 4 அந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதற்கான தீர்வை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். கேள்வி எண் 15. ஹியூகோ டிவ்ரீஸ் முன்மொழிந்தபடி திடீர் மாற்றத்தால் ஏற்படும் வேறுபாடுகள். 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. 1 சீரற்ற மற்றும் திசை சார்ந்த, 2 சீரற்ற மற்றும் திசையற்ற, 3 சீரிய மற்றும் திசை சார்ந்த, 4 சிறிய மற்றும் திசையற்ற. சரியான பதில் 2 சீரற்ற மற்றும் திசையற்ற. கேள்வி எண் 16. ஒரு சிற்றினத்தில் புதிதாக பிறந்தவற்றின் எடை 2 முதல் 5 கிலோ வரை இருக்கும். 3 முதல் 3.3 கிலோ வரை எடை. சராசரி எடையுள்ள 97% புதிதாக பிறந்தவர்கள் உயிர் பிழைக்கிறார்கள். அதே நேரத்தில் 2 முதல் 2.5 கிலோ அல்லது 4.5 முதல் 5 கிலோ வரை எடையுடன் பிறந்த 99% குழந்தைகள் இறக்கிறார்கள். எந்த வகையான தேர்வு செயல்முறை நடைபெறுகிறது? 1 இலக்கு நோக்கிய தேர்வு, 2 நிலைப்படுத்தும் தேர்வு, 3 உடைப்பு முறை தேர்வு, 4 சுழற்சி தேர்வு. சரியான பதில் 2 நிலைப்படுத்தும் தேர்வு. இதுதான் சரியான பதில். சராசரிக்கு நிகரான எடையுடைய குழந்தைகள் அதுல உயிரோட இருக்கும். மற்றவர்களை சராசரிக்கு அதிகமான எடையுடையவர்கள் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது நிலைப்படுத்தும் தேர்வு அப்படின்னு சொல்றோம். கேள்வி எண் 17. ஹோமினிட்களை அவற்றின் சரியான மூளை அளவுகளுடன் பொருத்துக. 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. பட்டியல் 1, பட்டியல் 2. ஹோமோ ஹாபிலிஸ் 900 cc, ஹோமோ நியாண்டர்தல் 1350 cc, ஹோமோ எரக்டஸ் 650 to 800 cc, ஹோமோ சேப்பியன்ஸ் 1400 cc. சரியான பதில் 3 3 4 1 2 அப்படின்றது சரியான பதில். இங்க சரியா பொருத்தி இருக்கோம். ஹோமோ ஹாபிலிஸ் 650 முதல் 800 cc, ஹோமோ நியாண்டர்தல் 1400 cc, ஹோமோ எரக்டஸ் 900 cc, ஹோமோ சேப்பியன்ஸ் 1350 cc. தேங்க்யூ.